ஆழ்வார்கள் மங்களாசாசனம் அருளிய திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள் என்று திக்கெட்டும் போற்றப்படுகின்றன. திவ்ய தேசங்கள் 108. அவற்றுள் சிறப்பு வாய்ந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசம். ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசத்திலே பெரிய திருவடியான கருடாழ்வாரின் அம்சமாய் அவதரித்தவர் பெரியாள். விஷ்ணு சித்தர் என்று போற்றப்பட்டவர். சிறுவயது முதற்கொண்டே பகவானிடம் மிகுந்த பக்தி பூண்ட பெரியாழ்வார் அழகிய நந்தவனம் அமைத்து வட பெருங்கோயிலுடையானுக்கு மாலை கைங்கரியம் செய்து வந்தார். பகவானின் நியமனப்படி மதுரையம்பதிக்கு சென்று வல்லபதேவ பாண்டிய மன்னனின் அவையில் அங்கு குடிமையிருந்த அனைத்து வித்வான்களும் இசைந்து ஏற்றுக்கொள்ளும்படி நாராயணனே பரம்பொருள் என்று பரதத்துவ நிர்ணயம் செய்தார். மன்னனும் அவரை கௌரவிக்க எண்ணி தம் பட்டத்து யானை மேல் பெரியாழ்வாரை ஏற்றி ஏனைய வித்வான்கள் புடை சூழ நகர்வலமாக அழைத்து வரப்பெற்றார். பகவானும் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதராய் திவ்யாயுதங்களை தரித்தவராய் கருடாரூடராய் வானிலே எழுந்தருளி பெரியாழ்வாருக்கு திருக்காட்டி பொழிந்தருளினார். பகவானை தரிசித்த பெரியாழ்வார் எம்பெருமானின் எழிலுக்கு கண்ணேறு பட்டு விடுமோ என அஞ்சி அவருடைய திவ்ய மங்கள ரூபம் நிலை பெற்றிருக்கும் வகையில் பட்டத்து யானை மீது இட்டிருந்த மணிகளையே தாளமாக கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எனும் திருப்பல்லாண்டு பாடி அருளினார். அதன் பின்னர் ஸ்ரீவில்லிபுத்தூர் எழுந்தருளி பாண்டியன் அரசவையில் பரிசாக பெற்ற பொற்கிழியை கொண்டு வடபெரும் கோயிலுடையானுக்கு அரிய பல திருப்பணிகளை செய்து உயர்ந்த கோபுரத்தையும் அமைத்தார். ஸ்ரீமத் பாகவத சாரமான பெரியாழ்வார் திருமொழியையும் அருளிச் செய்தார். விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வார் தம் நந்தவனத்தில் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு துளசி செடியின் அடியில் கலி பிறந்து 98வது நிகழ்ந்த நல வருடத்தில் ஆடி மாதம் 8ஆம் நாள் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி செவ்வாய்க்கிழமை கூடிய பூர நட்சத்திரத்தில் பூமி பிராட்டியின் அம்சமாய் அவதரித்தருளினார் ஸ்ரீ ஆண்டாள். பெரியாழ்வாரும் அக்குழந்தைக்கு கோதை என்று திருப்பெயரிட்டு அன்போடு வளர்த்து வந்தார். கோதையும் தம் தந்தையைப் போலவே கண்ணபிரானிடம் ஆழ்ந்த அன்பு கொண்டவளாய் விளங்கினார்.
அந்த அன்பே பேரன்பாக பக்தி மிகுந்த காதலாக பரிணமித்தது. கண்ணபிரானையே மணாளனாக அடைய வேண்டும் என்றும் ஆர்வம் கொண்டார் கோதை. கோதை தம் தந்தையாகிய பெரியாழ்வார் வடபெரும் கோவிலுடையானுக்கு சாட்டுவதற்காக தொடுத்து வைத்திருந்த பூமாலைகளை எடுத்து அணிந்து கொண்டு தாம் கண்ணபிரானுக்கு ஏற்ற மணப்பெண்தானா என்று அழகு பார்த்தார். இதனை அறிந்தார் பெரியாள். மனம் வருந்தினார். அம்மாலைகளை பகவானுக்கு சமர்ப்பிக்காமல் இருந்தார். அன்று ஆழ்வாரின் கனவில் தோற்றமானார் பகவான். தமக்கு கோதை சூடி களைந்த மாலையே மிகவும் உகப்பு என அருளிச் செய்ய அன்று முதல் கோதை ஆண்டாள் என்றும் சூடிக் கொடுத்த நாச்சியார் என்றும் போற்றப்பட்டார். மணப்பருவத்தினை அடைந்த ஆண்டாள் மானிடவர்க்கென்று பேச்சுபடில் வாடகில்லே என்று உறுதி கொண்டார். திருவரங்கனையே மணாளனாக பெற விரும்புவதால் தம் தந்தையிடம் விண்ணப்பித்தார். திருவரங்கத்து எம்பெருமானும் பெரியாழ்வாரின் கனவில் தோன்றி கோதையை தாம் மணந்து கொள்வதாகவும் கோதையை அழைத்துக் கொண்டு ஸ்ரீரங்கம் வருமாறும் அருளிச் செய்தார். ஆழ்வாரும் கோதையை அழைத்துக் கொண்டு திருவரங்கம் எழுந்தருளினார். அவர்கள் வந்த பல்லக்கில் திருவரங்க காவேரியின் சமீபத்தில் அந்த பல்லக்கு அடைந்த பொழுது அதிலிருந்த ஆண்டாள் மறைந்து விட்டார். பல்லக்கில் ஆண்டாளை காணாத பெரியாழ்வார் திருவரங்க எம்பெருமானின் சன்னதிக்கு சென்று மனம் வருந்தி பிரார்த்தித்தார். எம்பெருமானும் ஆண்டாள் தமக்கு திருவடி கைங்கரியம் செய்து கொண்டிருப்பதை காட்டி அருளினார். அத்திருக்காட்சியை தரிசித்த பெரியாழ்வார் மனம் மகிழ்ந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் எழுந்தருளினார். ஆண்டாளை மனம் செய்ய வேண்டும் என பகவானிடம் பிரார்த்தித்தார். பகவானும் பங்குனி உத்திர நன்னாளில் கருடாரூடனாய் சமஸ்த தேவர்களுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் எழுந்தருள் ஆண்டாளை திருக்கல்யாணம் செய்து கொண்டு அருளினார். இன்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலத்திலே அழகே உருவான ஸ்ரீ ஆண்டாளுடனும் கருடாழ்வாருடனும் திருக்கரத்தில் செங்கோல் ஏந்தி ஸ்ரீரங்கநாதன் ரெங்க மன்னனாக ராஜகோபாலனாக சம ஆசனத்திலே எழுந்தருள் திருக்கல்யாண திருக்கோலத்திலே சேவை சாதித்தருளுகின்றார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் அவதரித்த திருத்தலம் திருப்பூர நந்தவனம். அவதார திருத்தலத்திலே ஆண்டாளின் திருச்சன்னதி அருள்மிகு நாச்சியார் திருக்கோயிலுக்கும் அருள்மிகு வடபெரும் கோயிலுடையான்
திருக்கோயிலுக்கும் மத்தியில் இதய கமலம் போல அமைந்தருளி இருக்கின்றது ஆண்டாள் அவதரித்த திருத்தலம். ஆண்டாள் அவதரித்த திருத்தலத்தில் திருச்சன்னதியில் சூடிக் கொடுத்த சுடர்கொடி, பாடிக் கொடுத்த பைங்கிளி ஸ்ரீ ஆண்டாள் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்ற